எல்லாரும் நல்லா இருக்கணும்டா சாமி. ஹலோ. சவுண்டு இல்லை. ஓ இதுவா? இது இங்கே வச்சுட்டு எங்கேயா போனாங்க? சின்னம்மா ஃபோன் அடிக்குது. சின்னம்மா ஃபோனை வச்சுட்டு எங்கேயா போனாங்க? மைத்ரிமா என்ன ஃபோனு இந்தாங்க. ஹாய் அனிதா. எங்க இருக்க? ஓ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கியா? யார் யார் கூட வர? ரேஷ்மியும் வராளா? ஓகே ஓகே. வேற யார் வரா? மைத்திலியா? அது யாரு புது ஃப்ரெண்டு மைத்திலி? ஓ வெரி குட். சங்கர் மாமா ஊருக்கு போயிருக்காரு. நாளைக்கு ஹாய் மாயாஜி. இங்க இருந்துகிட்டு தான் ஃபோன் பண்ணியா? வெல்கம் டு சென்னை நிலம். ஏய் ரேஷ்மி கம் ஆன் இறங்க. என்ன விளையாட்டுது? ஹாய். என்ன விளையாட ஆளே? இதுதான் மைத்திலி. மயக்கா அம்மா எங்க? இதோ அவங்களே வந்துட்டாங்க. வாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படியா? வலியம்மா இதான் மைதிலி, என் கிளாஸ்மேட். அது தேவசம், எங்க ஆல் இன் ஆல். வணக்கம். ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டல? ரூம் மட்டுமா? கட்டில போட்டு படுக்க போட்டாச்சு. சரி ஓகே, நான் ஆசீர்வாதம் சேஃபா வந்துட்டேமா. இன்னும் அப்புறம் கூப்பிடுறேம்மா. மைதிலி நீ பேசும்போது பிராமன் ஸ்லாங் வருது. என்ன சித்த ஐயர்வாளாச்சே? அப்படியாம்மா? ஹேய் வாங்கடி. +2 படிச்சிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவும் நானும் எங்க தான் தங்கிட்டு இருந்தோம். அப்பா துபாயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் டவுனுக்கு போயிட்டோம். அப்ப இதுக்கு முந்தன நீங்க வந்திருக்கியா? என்ன கேள்வி இது? ஒரு வாட்டியா 2 வாட்டியா? லீவ்ல பூரா இங்க தான் இருப்பா. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆச்சே. சீக்கிரம் போ. அதோ வந்துட்டாங்க. எப்படி மைத்தில இருக்கு எங்க வீடு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, ஹிஸ்டரியிலே படம் பிடிச்சு போடலாம்னு இருக்காங்க. என்ன கொழுப்பா? ஹாய், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கமா. மேலு நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. இந்தம்மா கொடுங்கம்மா. இந்த அம்மா ஒரு அம்மா, என் ஃப்ரெண்ட் மைத்திலி. வா. ஏய் வா. இங்க மிஸ்டீரியஸா ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னியா, அதை பாத்திருக்கியா? ஐயோ நான் பார்க்கல. இங்க மிஸ்ட்ரி ரூம்ங்கிறது எங்களுடைய பழைய சாமி ரூம் தான். அதான் அந்த ரூம். இந்த மூலையில இருந்து ஏதோ சத்தம் வரும்னு சொன்னியே, அது என்னது? நான் இங்க இருந்த வரைக்கும் எதையும் பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல. ஆனா மாயாக்கா கேட்டிருக்காங்க. என்ன சத்தம் அது? ராத்திரியில மணி சத்தம், அதோட சலங்கு சத்தம், கூச்சல், சிரிப்பு எல்லாமே கேட்கணும். ஆனா நான் கேட்டதில்ல. இருந்தாலும் பயமா இருக்கு. நீ எதுக்கு இப்ப இங்க நிக்கிற? வா. ஏய் வான்ற. கூப்பிட்டு இருந்தா நானே கீழே வந்திருப்பேன்ல. அவங்க எல்லாம் எங்க? கீழே தான் இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம். நீங்க எல்லாரும் ஒரே கிளாஸுங்களா? இல்ல ஒரே பெஞ்ச். நாங்கெல்லாம் ஒரே காலேஜ், வேற வேற டிபார்ட்மெண்ட், டிகிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். படிச்சா தானே அதெல்லாம் தெரியும். நில்லுடா. என்ன பயந்துட்டீங்களா? வீதியை கிளப்பி விட்டு பயந்துட்டீங்களான்னு கேட்டா எப்படி? எல்லாரும் இந்த ரூமுக்கு போக பயப்படுறாங்க. அப்படி என்னதான் இருக்கு? அம்மா நீ வேறம்மா, அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு பிரச்சனையை தேடி நீயா ஓடாத. எத்தனை நாள் தங்கலானமா இங்க வந்த? ஒரு 3-4 நாளைக்கு. இந்த ஜமீன் வீட்டை சுத்தி ஏகப்பட்ட அற்புதமான இடங்கள் இருக்கு. அதை மட்டும் நீ போய் பாருமா. தள்ளி உள்ள வந்து உட்காருங்க. ஹலோ, போட்டோ எடுக்க தெரியும்ல? பிறக்கும் போதே கேமராவோட பிறந்தவங்க. ஓ
ரெடியா இருங்க. லக்க லக்க லக்கன்னு சிரிங்க. இப்ப இந்த ஜமீன் பங்களாவை பாத்துக்கிறது நம்ம வள்ளியம்மா தான். வள்ளியம்மாவோட பொண்ணு தான் மாயாக்கா. வள்ளியம்மாவோட தம்பி சங்கர் மாமா. அவன் திருச்சி வரைக்கும் போயிருக்கான், நாளைக்கு வந்துருவான். சங்கர் மாமாக்கு அடுத்தது எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு அடுத்தது பாலா அம்மா. அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், டாக்டர் கிருஷ்ணன். அவரும் நாளைக்கு வந்துருவாரு. அதுக்கும் அடுத்தது வனஜா சித்தி. அவர் ஆப்பிரிக்கா போய் செட்டில் ஆகி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கம்பெனில அவருக்கு மதிப்பு அதிகம். அவரும் நாளைக்கு வருவாரு. பாய முடி. ஆமா, அப்ப சங்கர் மாமாவோட வைஃப் எங்க? உஷா 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு நாள் எதையோ பார்த்து ரொம்ப பயந்துட்டா. ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாம இறந்து போயிட்டா. மாமாவுக்கு குழந்தைங்க? அவனுக்கு குழந்தைங்க இல்ல. ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவெடுக்கிற சமயம் பார்த்து இவ உயிர் போயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க தான் அவருக்கு பசங்க. நம்ம மரத்துல பறிச்ச மாம்பழமா நல்லா ருசியா இருக்கும். அம்மா, நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா? சாதாரணமா சாப்பிட மாட்டா, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அதுக்கு நீங்க ஆக்கி போடணும். சாப்பாடு டேஸ்டா இருக்குமான்னு காலையில கேட்டீங்களே, அதனால தான் கேட்டேன். துளசி, இங்க கொஞ்சம் வாயே. ஏய், உன் வீட்டுக்காரர் கூப்பிடுறேன் பாரு, சீக்கிரமா போ. ம். ஏன் மாயாக்கா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க? கல்யாணம் பண்ணிக்கலன்னு யார் சொன்னா? கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, டைவர்ஸும் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆயிடுச்சா? எப்படி இவ்ளோ ஈஸியா சொல்ற? நான் சொன்னதை விட ஈஸியா அவங்க செஞ்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே பாம்பேல குடும்பம் நடத்த போனாங்கன்னு தெரியும். அப்புறம் ஒரு நாள் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு திரும்ப வந்துட்டாங்க. அவ்வளவுதான் அவங்க மேரேஜ் லைஃப். என்ன பிரச்சனையா? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் லைட்டா மென்டல் போல இருக்கு. அநியாயத்துக்கு தைரியம் மாயாக்காக்கு. இங்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கல. யார் அது? இதான் உங்க ரூம். இதுக்குள்ள என்னென்ன விபரீதம் இருக்குன்னு இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். உங்க இஷ்டத்துக்கு ஆடாதீங்க. பொண்ணுங்க இப்படியா ராத்திரியில திரிவீங்க? ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா உங்க வீட்டுல யார் பதில் சொல்றது? அடக்கு ஒடுக்குமா நடந்துக்கோ. அது இல்ல. வேண்டாம், இனி அந்த தப்பு பண்ணாதீங்க. வா. Lights off, please. என்னாச்சு மைத்ரி? தூக்கம் வரலையா? உன் டிரைவர் கிட்ட சொல்லி என்ன உடனே வீட்ல டிராப் பண்ண சொல்லு. எந்த நைட்லியா? என்னாச்சு உனக்கு? இதுக்கு மேல வேற என்ன ஆகணும்? உன் கசன் பேசினத கேட்டல, கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. லைட் ஆஃப் பண்ண சொன்னல. அவங்களுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. I don't like this place. நான் இங்க இருந்து போகணும். கொஞ்சம் பொறுமையா இருடி, எல்லாம் சரியாயிடும். நீ வந்து தூங்கு மைதிலி ப்ளீஸ். நீ போய் தூங்கு, எனக்கு இன்னும் தூக்கம் வரல. ஓகே, குட் நைட். குட் நைட். லைட் ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், சேதுராமன். நான் தான். நான் சாய்குமார், சிபிஐ ஜாயிண்ட் டைரக்டர் அந்த பணிக்கரோட ரிலேஷன். ஓ, ஐபிஎஸ் இருக்கீங்களா? எஸ் சார். சொல்லியிருந்தாரு. இப்போ இங்க தான் டியூட்டில இருக்கீங்களா? இல்ல சார், நான் இப்போ ஸ்பெஷல் பிரான்ச்ல இருக்கேன். ஃப்ரெண்டு மேரேஜுக்காக பெங்களூர் போறதுக்காக வந்தேன். நீங்க என்ன சார் இங்க? நான் இப்போ இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேனே. ஓ ஐ see. நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன்.
எங்க மாமா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னாரு. எஸ் ஐ ரிமெம்பர். அவர் ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. எஸ் சார், ரியலி அ பிக் ப்ராப்ளம். என்ன சொல்லுங்க? நான் பெங்களூர்ல இருந்து வந்துட்டு சொல்றேன் சார். ஓகே, பட் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க. ஷூர் சார், கால் பண்ணிட்டு அப்புறம் வரேன். ஆல் ரைட். எப்போ சார் பெங்களூர்ல இருந்து வந்த? இன்னைக்கு தான் சார். உட்காரு. தேங்க்யூ சார். ஏதோ பெரிய ப்ராப்ளம்ல இருக்க போல இருக்க. ஆமா சார். என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. நோ ஃபார்மாலிட்டிஸ், ஓப்பனா சொல்லு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதை நீங்க கேட்டா மட்டும் போதாது, ஒரு சொல்யூஷனும் தரணும். தாராளமா தரலாம். அனிதான்னு ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். அவ ஒரு கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா இருக்கா. அனிதாவோட வீடு ஒரு ஜமீன் பங்களா. அவ ஃபேமிலி எங்க ஃபேமிலியும் கிட்டத்தட்ட ரிலேஷன்ஸ் தான். ஆனா அந்த வீட்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெத் நடந்துச்சு. அந்த வீட்டை சேர்ந்த யாரும் சாகல. ஒரு 3 நாள் தங்கிட்டு போலான்னு வந்த ஒரு பிராமின் பொண்ணு செத்து போயிட்டா. அவ பேரு மைத்திலி. நடந்து போகும்போது கால் தடிக்கி கீழே விழுந்ததால ஆக்சிடென்டல் டெத்னு ஒரு டவுட். இல்ல எதையோ பார்த்து பயந்து ஓடும்போது விழுந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட். அது மட்டும் இல்லாம ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவராம், அதாவது பூதம், பேய், பிசாசு, சம்திங் லைக் தட். அதனாலதான் அவ செத்து போயிருக்கணும் அப்படின்னு வேற ஒரு டவுட். இதுல எதை நீ நம்புற? நான் இது எதையுமே நம்பல சார். ஐ திங்க் இட் வாஸ் a premeditated murder. இந்த கேஸ்ல போலீஸோட ஒப்பீனியன் என்ன? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்தது? பயங்கரமா அடிபட்டதுனால ஹெட் இன்ஜுரி, அதான் காரணம்ன்றாங்க. போலீஸ்க்கு யார் மேலேயே டவுட் போல. வெளியில சொல்லலனாலும் பேய், பிசாசு இதால தான் டெத் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களும் நம்புறாங்க. உண்மையை சொல்லணும்னா போலீஸ் முழுமையா விசாரிக்கல, விசாரிக்க ட்ரை பண்ணவும் இல்ல. அதை எப்படி சொல்ற? ஐ மீன் இட் சார். சம்பவம் நடந்த அடுத்த நாள் நானும் அங்க போனேன். நான் யாருங்கிறத டிஎஸ்பி கிட்ட சொல்ல வேண்டாம். சரி சார். எஸ்ஐ சார், இந்தாங்க டீ. சார், இப்போ வரப்போற ஆபீசர் யாரு? அவர் எப்படி? இப்ப வருவாரு, அப்ப தெரிஞ்சுக்க. சார், நான் சுதீர், இந்த ஏரியா எஸ்ஐ. இவர் யாரு? என் பேரு சாய்குமார். இவங்களோட சொந்தக்காரர் சார். ஓஹோ. இவங்களா? இவர் சங்கர் சார், இந்த ஊருக்காரரு. இது டாக்டர் கிருஷ்ணன் நாயர். மாப்பிள்ள தங்கச்சோட புருஷன். இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் பாபு, நேஷனல் ஹாஸ்பிட்டலோட ஓனர். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. பாடி அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம். விசாரணையும் முடிஞ்சிருச்சு. பாடி எங்க இருந்தது? உள்ள சார், படிக்கட்டுக்கு கீழே. பாடி இருந்தப்போ போட்டோகிராஃப் எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துருக்கோம் சார், டீடைல்டா எடுத்து. எல்லார்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி முடிச்சாச்சா? முடிஞ்சது சார். இந்த ரூமை கொஞ்சம் திறக்கறீங்களா? அது பூஜை ரூம் சார். குலதெய்வத்தோட எல்லா முக்கியமான பொருட்களையும் அதுக்குள்ள தான் நாங்க வச்சிருக்கோம் சார். ஐ சே ஓபன் இட்.
அதை எடுங்க. சார். கடவுள் நகை போல இருக்கு. டைகர், என்னையா அது? அது நாய். நாயின்னு எனக்கு தெரியும். அது ஏன் இப்படி குலைக்குது? அது குலைக்கல சார், ஊளையிடுது. ஐயோ, போலீஸ் நாய் எதுக்கே ஊளையிடணும்? அதை பார்த்தாலே எந்த நாயா இருந்தாலும் ஊளையிடும் சார். எதை பார்த்தாயா ஊளையிடும்? பிசாசு. பிசாசா? அட ஆண்டவனே. இன்ட்ரெஸ்டிங். அது சரி, அந்த டிஎஸ்பி இன்னும் டியூட்டில இருக்காரோ? இன் டியூட்டி சார். இதுக்கு மேலே அந்த ஃபேமிலியில நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. உடம்பு சரியில்லாம போகிறது, ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் மேல துர்மரணங்கள், கல்யாணம் நிக்கிறது, எக்கச்சக்கமா சார். ஓ, கல்யாணம் போது நடந்துச்சா இல்லையா? இல்ல சார், குடும்பத்தையே பாதிச்சு இந்த தோஷம் நீங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் படிக்கலான்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அந்த போலீஸ் நாய் பூஜை ரூம்ல ஊழையிட்டது இருக்கே, இட் வாஸ் டெரபிள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனுஷங்க கண்ணுக்கு தெரியாதது நாய்ங்க கண்ணுக்கு தெரியுன்றது உண்மையான விஷயமா சார்? சார், அந்த வீட்டுல இருக்கிறவங்க பார்க்காத ஜோசியக்காரர் இல்ல, செய்யாத பூஜையோ மந்திரங்களோ இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு காப்ராவே கொண்டு வந்து பார்த்துட்டாங்க. அது யார் காப்ரா? பில்லி சூனியத்துக்கெல்லாம் பேர் போன ஒரு மந்திரவாதி. யார் என்ன சொன்னாலும் என் மனசுக்கும் அறிவுக்கும் தோணாத விஷயத்த என்னால் நம்ப முடியல. அதனாலதான் காப்ரா கிட்ட நானே பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அதோட ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு சார். இட் வாஸ் a nightmare. நினைச்சு பார்க்கும்போது இப்பவும் வணக்கம் சாமி. லிஸ்ட்ல எழுதின பூஜை சாமான்லாம் ரெடியா இருக்குல்ல? ஒண்ணு விடாம ரெடியா இருக்கு. பார்த்தா போலீஸ்கார மாதிரி இருக்க. ஐபிஎஸ்ஸா இருக்கான். இந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கம்மியா இருக்குமே? ஆமாமா, ரொம்ப கம்மி. கம்மியா இருந்தா அதிகமாக்கிடுவோம். உங்க இஷ்டத்துக்கு ஆடுற டைப் நான் இல்ல. இதுதான் பிரச்சனையே. எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான். பரவாயில்ல, இதையும் சமாளிச்சுட்டு போவோம். சமாளிப்பேன். கொஞ்சமாவது மரியாதை வேணும்டா. நீ அவனை கட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட போறன்னு பாரு. அது எங்க அக்கா லட்சுமி, அக்காவோட பொண்ணு மாயா. தோஷத்தால பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்ன பிரச்சனைங்க? பிரச்சனை ஆரம்பிச்சது என்னோட ஒண்ணு விட்ட தம்பியோட பையன் செத்ததுல இருந்துதான். லீவுக்கு வந்திருந்தாங்க. அவனோட மூத்த பையன் மோகன் தான் இங்க இருந்த குளத்துல மூழ்கி செத்துட்டான். அந்த பையனுக்கு அவ்வளவு அற்புதமா நீச்சல் தெரியுங்க. அதே மாதிரி எங்க அக்காவோட புருஷனும் செத்து போனதுக்கு காரணம் இந்த வீட்டோட தோஷம் தான் ஜோசியருங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் இங்க தங்கிட்டு போலான்னு வந்த மைதிலிங்கிற பொண்ணு செத்து போச்சு. அதுக்கப்புறம் அவரோட பொண்டாட்டி உஷா. ரொம்ப நாளைக்கு அவங்களும் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. முடிவுல இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவ உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமும் இந்த வீட்டோட தோஷம் தான். சுருக்கமா சொல்லணும்னா, அந்த தோஷத்தினால துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்காதவங்க இந்த வீட்டுல யாரும் இல்ல. பிரச்சனை உள்ள ரூம் எது? அதோ மேல இருக்கு.
இந்த பூட்டை திறந்து விடுங்க. வேகமா வந்து திறடா. இந்த ரூம்ல இருந்த குலதெய்வத்தோட முக்கியமான எல்லா பொருட்களையும் ஜோசியக்காரங்க சொன்னதால குலதெய்வத்தோட கோயில வச்சிட்டோம். இந்த வீட்டுல செத்து போன அந்த பொண்ணோட ஆத்மா இப்போ இந்த ரூம்ல இருக்கிறதா ஜோசியக்காரங்க சொன்னாங்க. ஆத்மா இல்ல, பேய். பேய்க்கும் பிசாசுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க யாருமே அந்த ரூமுக்குள்ள போறதில்ல. அப்ப அந்த பேய் இன்னும் இதுக்குள்ளதான் இருக்கும். கண்டிப்பா அதை உங்களால மட்டும்தான் துரத்தி விட முடியும். எங்க அந்த போலீஸ்காரன் இங்க வரல? சாய் கீழே இருக்காரு. அந்தால மேல கூப்பிடு. இல்ல, அவன் ஏதோ தெரியாம பேசுனத கூப்பிடுன்னு சொன்னல. வந்துட்டியா? ஒரு ராத்திரி உன்னால இந்த ரூம்ல தனியா இருக்க முடியுமா? இருந்துட்டா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். மத்தவங்க டைப்புக்கு ஆடுறவன் நீ இல்லைங்கிறத நான் ஒத்துக்குவேன். முடியலனா தோத்துருவேன். இப்போ உனக்கு இல்லாத நம்பிக்கை அப்புறம் வரும். அதை நான் வர வைப்பேன். எனக்கு சம்மதம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. பேய் பிசாசோடைய விளையாடுவாங்க. என்ன பண்ற சாயினி? ஆக்சிடென்ட், போஸ்ட்மார்டம், அது இதுன்னு எத்தனை டெட் பாடி என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன் தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் கொஞ்சமும் டென்ஷன் ஆனது கிடையாது. யாருமே பார்க்காத இதுக்கா நான் பயப்பட போறேன்? வேண்டாம் சாய், ப்ளீஸ். நான் ரெடி. இது தைரியம். ஐயோ சார், சார், ஐயா, சார், ஐயா, சார், ஐயோ ரத்தம் எங்க? இப்ப நீ பேய் பிசாசெல்லாம் இருக்கிறத ஒத்துக்கிறியா? நீ தோத்துட்டதா ஒத்துக்க வேண்டாம். இந்த உலகத்துல மனுஷ சக்திக்கு மேல இன்னும் பல சக்திகள் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும்.
அதை நான் ஒத்துக்கணும்னா நடந்தது என்னன்னு எனக்கு தெரியணும்ல. என்ன நடந்ததுன்னே தெரியாத விஷயத்த ஒத்துக்க நான் தயாரா இல்ல. தயாராகணும். நேத்து உனக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, இல்லைன்னா இவ்வளவு நேரம் நீ உயிரோடையே இருந்திருக்க மாட்ட. இந்த ஜென்மத்துல இவன் திருந்த மாட்டான். நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போ. ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லணும். ஒரு நாள் ராத்திரி இவன் அந்த ரூம்குள்ள இருன்னு சொன்னப்போ இவ்வளவு மோசமான ஆபத்து அந்த ரூம்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது. இவன் பயந்து போய் அப்படியே வெளியில வந்துருவான்னு தான் நினைச்சேன். நான் செய்ய வந்த பூஜைகளை செஞ்சு முடிச்சிட்டேன்னா பிரச்சனைகள் தீரும், நான் வந்த வேலையும் முடியும், என் கை நிறைய காசும் கிடைக்கும். ஆனா போன தோஷம் எப்ப வேணாலும் திரும்பி வரும். அந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஒரேடியா போக மாட்டா. நாம விலகி போறதா நல்லது. உங்க எல்லாருடைய நல்லத்துக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். எதுக்காக தினமும் இந்த பேய் பிசாசுகளோட போராடணும்? வீட்டை வித்துருங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த வீடு தான் உங்களுக்கு யம. எவ்வளவு அழிவையும் நஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் வேணுமா? உள்ள இருக்கிற அந்த பேய் மனசுல என்ன நினைச்சிருக்குன்னு தெரியாது. இவன் ரத்தம் சிந்தினதை பாத்தீங்கல்ல, ரத்தம் குடிக்குது. எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க ரத்தம் சிந்த வேண்டிய நிலைமை வரும்னு சொல்றேன். ரிஸ்க் எடுக்க போறீங்களா? இனிமே ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லைங்க. வேற எந்த வழியும் இல்லையா? 1000 தடவை யோசிச்சுட்டு தான் சொல்றேன். வீட்டை வித்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. உனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்ல, பயமா இருக்கு சார். உள்ள இருக்கிற அந்த பயத்தை நான் அன்னைக்கு யார்கிட்டையும் காமிக்கல. அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தோணுது. எது நடந்திருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்க எனக்காக ஒரு வாட்டி அங்க வரணும் சார். நீங்க அபிஷியலா வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போலீஸோட ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் மைதிலியோட அப்பா கேஸ் கொடுத்திருக்காரு. சிபிஐ வச்சு விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆர்டரும் இருக்கு. சோ நீங்க அபிஷியலாவே வரலாமே சார். அதெல்லாம் வரலாம். ஜமீன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வீட்டை இன்னும் விக்கலையா? இல்ல சார், கரெக்டான கிளைண்ட் இன்னும் மாட்டல. இப்ப டாக்டர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் டாக்டர் பாபு சொல்லியிருக்காரு. அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காராம். ஏதோ மெடிக்கல் ரிசார்ட் தொடங்கணுமா. என் டவுட் கேட்கட்டுமா? செத்து போன அந்த பொண்ணு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வந்ததா? ஆமா சார். அந்த வீட்டை பத்தி ஒரு விஷயமுமே தெரியாத அந்த பொண்ணு லேட் நைட்ல, அதுவும் தனியா இருந்த பெட்ரூமை விட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல? செத்து போனது படியில இருந்து விழுந்துதானே? ஆமா சார். பெட்ரூம்ல இருந்து ஸ்டெப்ஸ் வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு? அவ வந்ததுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். என்ன அது? அதுதான் கண்டிப்பா அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம். அது நேச்சுரலா இருந்தாலும் சரி, சூப்பர் நேச்சுரலா இருந்தாலும் சரி, அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும்.